அதாவது வயசு போக போக we will make right decisions. அதாவது வழக்கமா ஏதாவது ஒரு விஷயத்துல நல்ல முடிவு எடுக்கணும்னா வயசு போனவன்ட்டு தான் கேட்கும். ஏனென்றா அவன் மூளை எவ்வளவோ விஷயங்களை தாங்கி அது பகுத்தறிவுள்ள மூளை ரஷனல் டிசிஷனை எடுக்கும். இது சயின்டிபிக்கலி ப்ரூவன். இப்போ இளம் வயதினர் ஒத்துக்கொள்ள இருக்கலாம், அவைக்கு ஐக்கியூ மேலோண்டா கூட இருக்கலாம். அது உண்மைதான். இளம் வயதில் ஐக்கியூ கூட இருக்கும், அது கூடிக்கொண்டே போகும் 30 வயசு மட்டும். பிறகு ஒரு லெவலுக்கு வந்து குறைய தொடங்கும். ஆனா ஐக்கியூ தேவையில்லை வாழ்க்கையில பலவிதமான முடிவுகளுக்கு. இன்ஃபேக்ட் குறைய ஐக்கியூ உள்ளவர்கள் தான் நல்ல முடிவு எடுக்கிறவர். சில தொழில்களுக்கு தான் இந்த ஹை இன்டெலிஜென்ஸ் தேவை. அப்ப நோமலா சொல்லுவார்கள் இந்த ஹை இன்டெலிஜென்ஸ் உள்ளவர்கள் முடிவுகள் சரியில்லை. அது உங்களை இப்ப நீங்களே பார்த்திருப்பீர்கள், எவ்வளவு ஹை ஐக்கியூ 150க்கு மேல உள்ளவர்கள் என்ன கலைக்கிறார்கள், என்ன முடிவு எடுக்கிறார்கள், என்ன சொல்கிறார்கள் என்று கனவேர் சொல்லி இது என்ன கதை என்று. மற்றது மூளை ரெண்டு பாதி இருக்கு, இடப்பக்கம் வலப்பக்கம். ரெண்டுக்கும் உள்ள கனெக்ஷன் வந்து பெட்டர் ஆஃப்டர் 70 years. அது இன்னொரு ரீசன், அவர்கள் பக்குவமான முடிவு எடுப்பார்கள். அது எந்த விஷயத்தையும் எந்த நிலையிலையும். அப்ப இந்த இதெல்லாம் ஏன் இப்படி நடக்குன்னு தெரியாது, ஆனால் இதான் உண்மை. இது அதாவது உடல் உறுப்பின் தன்மையை பொறுத்த மட்டும் இல்லை, இந்த மூளை வந்து வர வர வளர்ச்சி கூடி நல்ல முடிவு எடுப்பினம், நல்ல செயல் செய்வினம், மூளையில நல்ல விஷயங்கள் நடக்குது வயசு போக போக. ஆனா என்ன மறதி ஒன்றுதான் அது வர்றது காரணம் என்னென்றால், அவைக்கு இப்ப ஒரு 2000 பேருன்ற பேரை அவைக்கு மனசுல இருக்கும். ஒரு கையாள்வதுதான் திறமை. உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்று சனிக்கிழமை 21ஆம் தேதி ஜூன் மாதம் 2025ஆம் ஆண்டு. தினமும் உலக சமாதானம், ஒற்றுமை, ஆரோக்கியம், மன அமைதியாகவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு கூட்டு தியானம் செய்கின்றோம். UK நேரம் 9 மணிக்கும் 11 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். ஐரோப்பா நேரம் காலை 9 மணிக்கும் மதியம் 11 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். மற்ற நாடுகளிலிருந்து இணைப்பவர்கள் UK நேர கணிப்பின்படி இணைந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகின்றோம். இன்றைய நிகழ்ச்சியாக தியானம் பற்றி சிறு குறிப்பு சொல்லி தியானத்தை தமா மாஸ்டர் நடாத்துவார். அதன் பின்பு சொற்பொழிவு ஆற்ற இருப்பவர் ரஞ்சித் தயாளன், டாக்டர் K. ரஞ்சித் தயாளன். சொற்பொழிவு ஏஜிங் வித் குட் ஹெல்த், ஏஜிங் வித் குட் ஹெல்த். இப்போது நாங்கள் தியானத்தை தொடர இருக்கின்றோம். உலகில் அக்கிரமங்களை பற்றியோ பாபங்களை பற்றியோ பேசாதே. அக்கிரமங்களை காணக்கூடிய குறைபாடு உன்னிடத்தில் இருப்பதை குறித்து கதறி அழு. உன்னிடத்தில் எது இருக்கின்றதோ அதையே உலகில் நீ காண்கின்றாய். உலகுக்கு உதவி செய்ய நீ விரும்பினால் அதை பழி கூறாதே. பழி கூறுவதால் உலகையும் உன்னையும் இன்னும் அதிக கீழ்மைப்படுத்துகின்றாய். குறை காண்பவன் போல் நிலையற்றவை நல்கான். அவ்வுயிர் போல் எவ்வுயிரும் ஆனபிரான் தன்னடிமை, எவ்வுயிர் மென்று பணி ஜாம் செய்வது என்னாலோ என்று தாயுமானவர் கூறியுள்ளார். இதனை அடுத்து நாங்கள் தியானத்துக்கு எப்படி இருப்பது என்பதை கவனித்துக் கொள்கின்றோம். சுகமான ஆசனத்தில் சௌகரியமாக உட்கார்ந்து கொள்ளுங்கள். இளம் சூடான நீரை தியானத்தின் முன்பும் பின்பும் பருகிக் கொள்ளலாம். முதுகுத்தண்டு நேராக அமையட்டும். கைகளை கோர்த்து மடியில் வையுங்கள். கால்களை ஒன்றன் மேல் ஒன்றாக வைத்துக் கொள்ளுங்கள்.
முகத்தில் ஒரு மலர்ச்சி, புன்னகையும் மலரட்டும். நமது இயல்பான உள்மூச்சு, வெளிமூச்சை 30 நிமிடங்கள் அவதானிக்கப் போகின்றோம். இனியதொரு நல்லிசை உங்களை தியானத்துக்கு அழைத்துச் செல்லும். இசை நிறைவு பெற்றதும் நாம் இயல்பான நிலைமைக்கு வரப்போகின்றோம். Masters, please be aware of your environment. You feel the difference and get peace in your mind. Gently place your hands on your eyes. 5, 4, 3, 2, 1. We did a good meditation. For the gratitude, let's clap our hands. Thanks goes to Mr. and Mrs. Srikandaraja Masters for this platform. Thanks goes to Siva Mohan Master for displaying the flyers and playing the music. Thanks goes to Bharani Master for the recording. We are all united with the goodwill of the universe. And we have done a powerful collective meditation highlighting peace of mind and health. When the meditation we do for ourselves is done collectively, it becomes a social force and has the power to expand at the level of home, street, city, country, and the world, encouraging everyone to engage in such meditation. We also express our heartfelt gratitude to PSSM Tamil Europe, PMC Tamil TV for providing the facilities. Let us sincerely wish you Valha Valamudan, Valha Valamudan, live prosperously and make peace, good kindness, health, and harmony in the world. Thank you. நன்றி தாரா மாஸ்டர். இப்போது எங்கள் சொற்பொழிவாளரை அறிமுகம் செய்யும் நேரம் அது. சொற்பொழிவு ஆற்ற இருப்பவர் டாக்டர் கே ரஞ்சித தயாளன். சொற்பொழிவு ஏஜிங் வித் குட் ஹெல்த். சொற்பொழிவு ஏஜிங் வித் குட் ஹெல்த். டாக்டர் கே ரஞ்சித தயாளன் பலராலும் விரும்பப்படுபவர். எமக்கு எத்தனையோ சொற்பொழிவுகளை ஆற்றியிருக்கின்றார். அதனால் அவருக்கு அறிமுகம் தேவையில்லை என கருதுகின்றேன். பொறுமையாக தன் திறமையை கையாளுவதில் வல்லுநர். நேரம் கருதி அவர் சொற்பொழிவை நாங்கள் கேட்கும்போது உங்களை உரையாற்றுமாறு நாங்கள் தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி மாஸ்டர். இந்த தளத்தில் என்னை உரையாட அழைத்த ஸ்ரீஸ்கந்தராயா மாஸ்டருக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். இந்த உரையாடலின் தலைப்பை தேர்ந்தெடுத்த வாராமா அவர்களுக்கும் எனது நன்றிகள். இந்த தலைப்பு என்ற ஸ்லைடு உங்களுக்கு தெரிகிறதோ? தெரிகிறது. ஓகே. இந்த தலைப்பு ஏஜிங் இன் குட் ஹெல்த். அந்த ஸ்லைடு அந்த தொடக்கத்துக்கு எடுத்துட்டு வாங்க. வடிவா தெரிகிறதா? தாராளமா தெரிகின்றது. ரைட். ஸோ ஏஜிங் வித் குட் ஹெல்த். நான் இந்த தலைப்பை இந்த உரையாடலை 3 தலைப்பின் கீழ் கவனிக்க உள்ளேன். முதலாவதாக டஸ் ஏஜ் மேட்டர்ஸ், அதாவது வயது எண்ணிக்கை முக்கியமான்று. அதுல பலவிதமான வயது இருக்கின்றது. அதுல ஒரு வயது முக்கியமில்லை. அதை பற்றி பார்ப்போம். அடுத்ததாக நாம் முதுமை அடையும் பொழுது அல்லது எங்களுக்கு வயது ஏறும் பொழுது இருதயத்திலும் மூளையிலும் இரத்தத்திலும் என்ன விதமான மாற்றங்கள் ஏற்படலாம், அதாவது சாதாரணமாக வயது ஏறும் பொழுது, அதை எவ்வாறு நாங்கள் பிற்போடலாம். மற்றது இந்த மிக முக்கியமான பகுதி எனது உரையாடல் என்னவென்றால், உடல் நலத்தையும் மனநலத்தையும் என்ன மாதிரி நாங்கள் வயது ஏறும் பொழுது பேண வேண்டும், எவ்வாறு பேண வேண்டும், அதன் மூலம் எமது வாழ்வு மிகவும் சந்தோஷமாக அமையலாம். அதாவது பலவிதமான வயது இருக்கு. குரோனாலஜிக்கல் ஏஜ்ன்றது தான் அந்த உண்மையா நாங்கள் எமது பிறந்த தேதியை குறித்து
வாழ்ந்த வருஷத்தின் அளவை கணிக்கிறது. அது முக்கியமில்லை. அதாவது சொல்வார்கள், இப்ப எங்களோட சட்டத்தின்படி நீங்கள் உங்களோட பிறந்த தேதியை ஒருவருக்கும் கொடுக்க கூடாது. ஏனென்றால் அது ஒரு பர்சனல் இன்ஃபர்மேஷன். அதாவது இப்ப உங்களோட பர்சனல் மொபைல் நம்பரை ஒருவர் கேட்டு நீங்கள் அவருக்கு கொடுக்கிறனாலும் கொடுக்கலாம். ஆனால் உங்களோட பிறந்த தேதியை நீங்கள் ஒருவருக்கும் சொல்ல தேவையில்லை. ஏனென்றா உங்களோட நம்பர், உங்களோட தொலைபேசி நம்பரை மாற்றலாம், ஆனா பிறந்த தேதியை மாற்ற இயலாது. அப்ப இது ஆல்மோஸ்ட் சென்சிட்டிவ் டேட்டா. அது முக்கியம். நீங்கள் ஒரு வேலைக்கு விண்ணப்பிக்கும் போது கூட உங்களோட பிறந்த தேதியை போட தேவையில்லை. அது ஒரு மிக முக்கிய மாற்றம். இந்த பயாலஜிக்கல் ஏஜ் தான் மிக முக்கியம். அதாவது பயாலஜிக்கல் ஏஜின் பொழுது உங்களது உடலில் உள்ள உறுப்புகள், தலையிலிருந்து கால் வரையில் உள்ள உறுப்புகள் என்ன மாதிரி மாற்றம் அடைந்திருக்கின்றன இந்த வயதில் என்றதான் முக்கியம். அதுதான் சொல்றது பயாலஜிக்கல் ஏஜ். நீங்கள் ஒரு மருத்துவர்கிட்ட போனால்டா அவர் ஒரு நாளும் இந்த குரோனாலஜிக்கல் ஏஜை பார்த்து வைத்தியம் செய்ய மாட்டார். உங்களுக்கு 95 வயதா இருந்தாலும் அவர் உங்களோட பயாலஜிக்கல் ஏஜை பொறுத்து அவர் 5 நிமிஷத்துல கண்டுபிடிச்சு உங்களோட பயாலஜிக்கல் ஏஜ் என்னன்னு. அதை பொறுத்து தான் வைத்தியம் செய்கிறது. அப்ப என்ன மாதிரி இந்த பயாலஜிக்கல் ஏஜ், அதாவது உங்கள் உடல் உறுப்புகள் என்ன மாதிரியான மாற்றங்களை அடைந்துள்ளன. அதிலும் மிக முக்கியமான 3 உறுப்புகள். ஒன்று இருதயம். இருதயம் ஒரு முக்கியமான உறுப்பு. இருதயத்தின் வாசி என்னன்னு பார்க்கணும். அது மிகவும் இலவா நீங்களே இந்த இன்றைக்கே நீங்கள் அதை அறியலாம். நீங்கள் இந்த இன்டர்நெட்ல போய் அந்த Q-RIS3 கிளிக் பண்ணியல் என்றால் உங்களுக்கு உங்களோட வாசக்கப்பினம், அதுல உங்களோட எந்த இடத்துல பிறந்தீங்க, உங்களோட போஸ்ட் கோடு என்ன, உங்களோட பிளட் பிரஷர் என்று கொஞ்ச நாள் அதை நான் காட்டுறேன். என்ன தகவல் நீங்கள் ரப்போன் அது ரப்பின உடனே சொல்லும் உங்களுக்கு ஹார்ட்டேஜ் எவ்வளவு உண்டு. பிரெயின் ஏஜ் கொஞ்சம் சிக்கலானது. ஏனென்றால் உண்மையும்படி உங்களோட பிரெயின், அதாவது உங்களோட மூளையின் வயசு எப்படி இருக்கின்றது கண்டுபிடிக்கிறதுக்கு நிச்சயமாக ஒரு பிரெயின் இமேஜிங், சிடிஓ பிரெயின் ஸ்கேன் செய்கிறது உதவும். அதை விட சில டெஸ்ட்கள் செய்யலாம். நாங்களா காக்னிட்டிவ் டெஸ்ட், அதாவது அறிவியல் சம்பந்தமான சில சோதனைகளை பரிசோதித்து நாங்கள் உங்களோட மூளையின் வயது என்னென்று கணிக்கலாம். வழக்கமாக இந்த இதயத்தின் வயசும் மூளையின் வயசும் கிட்டத்தட்ட உண்டாத்தான் இருக்கும். மூன்றாவது உங்களோட தசை, மற்றது எலும்பு, மற்றது உங்களோட மூட்டுகள் என்ற வயது என்னண்டு. இதுல முக்கியமான நல்ல செய்தி என்னென்றால், நீங்கள் நல்ல வாழ்க்கை வாழ்ந்தால் இந்த 3 வயதும் கிட்டத்தட்ட உண்டாத்தான் இருக்கும். அதை சேர்த்து தான் சொல்றது பயாலஜிக்கல் ஏஜென்ட். அப்ப இந்த தகவலின் படி ஒரு மிக முக்கிய விஷயம் என்னவென்றால், உங்களோட வாழ்க்கையில நீங்கள் பிறந்த தேதியை பற்றி கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் என்ன மாதிரி வாழ்கிறீர்கள், வாழப்போகிறீர்கள் என்றதான் முக்கியம். அப்ப இந்த ஹார்ட் ஏஜ், அதாவது இருதய வயதை என்ன மாதிரி கணிக்கிறது, இது 2021 ஆண்டே கண்டுபிடிச்சிட்டு இப்படி செய்தால் ஒருவற்ற இருதய வயதை அறியலாம் உண்டு. அதாவது இதுல குறிப்பிட்டபடி வயது, நீங்கள் ஆனா பெண்ணா, நீங்கள் ஆசிய நாட்டை சேர்ந்தவரா அல்லது வெள்ளை நாட்டை சேர்ந்தவர்களா, போஸ்ட்கோடும் இம்பார்ட்டன்ட். ஏனென்றால் அந்த போஸ்ட்கோடும் நீங்கள் எவ்வளவு காலம் உயிரோட வாழ்வியல் என்றதை, எவ்வளவு ஆரோக்கியமாக வாழ்கிறதை குறிக்கும். மற்றது உங்களோட குடும்பத்தில் யாருக்கும் இருதயம் அல்லது மூளை சம்பந்தமான வருத்தம் இருந்திருக்கோ, மற்றது உங்களுக்கு இரத்த அழுத்தம் அல்லது நீரிழிவு வருத்தம், மூட்டு வருத்தம், மற்ற ஏதாவது மனநோய், அந்த மனநோயை பற்றி முந்தைய நாள் காய்ச்சிருக்கிறோம். இதுல இப்போ எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. அதாவது மனநோய் ஒரு மிக முக்கிய காரணி இருதய நோய்க்கின்ற, அதனுடைய அதை இந்த இதுல சேர்த்திருக்கிறார்கள். மற்றது கூட பருமன், அதாவது உங்களோட வெயிட், ஹைட் ரெண்டையும் பார்த்து உண்மையின்படி அவர்கள் அந்த இடையின் அளவை தான் எடுத்திருக்கணும். அதான் மோர் அக்யூரேட்.
பட் கனவேர் இடைநளவு அளக்காதபடியால் என்ன தெரியல, இந்த நார்மல் வெயிட்டை தான் எடுக்கிறார்கள் இதில். மற்றது 2 பிளட் டெஸ்ட், ஒன்று கொலஸ்ட்ரோல், அதுலேயும் அந்த கொலஸ்ட்ரோல் நல்ல கொலஸ்ட்ரோல் டோட்டல் கொலஸ்ட்ரால் ரேஷியோன்னு சொல்றதா, டோட்டல் கொலஸ்ட்ரால் எட்டியல் ரேஷியோ. மற்றது கிட்னி ஃபங்க்ஷன், அது 60 குறைவாக இருந்தால் அதுவும் இருதய நோயை உண்டாக்குண்டபடியால் அதையும் எடுத்துக்கிறார்கள். இவ்வளவு தகவலில் நீங்கள் போட்டால் அது உங்களுக்கு இப்ப இந்த ஒரு எக்ஸாம்பிள்ல இது ஒரு 65 வயதுள்ளவருக்கு அவற்றை இதயத்தின் வயசு 64. அது காரணம் என்னென்றால் அவருக்கு சலரோகம் இல்லை, ரத்த அழுத்தம் இல்லை, மூட்டு வருத்தம் இல்லை, மற்றது அவற்றை வெயிட் அவற்றை ஹைட்டுக்கு சமமாக இருக்கு. இப்படி எல்லாம் நல்லா இருக்கிறபடியால் உண்மையும்படி அவற்றை ஹார்ட் வெரி ஹெல்த்தி. சில பேருக்கு சில வழியில் ஹார்ட் வயசு 10 வயசு கூடவா இருக்கும். அப்படி என்றால் உடனே நீங்கள் அந்த சார்ட்டிலேயே நீங்கள் பார்க்கலாம் என்னத்தை மாற்றினால் அந்த உங்களுடைய இறுதிய வயதை உங்களோட உண்மையான வயதோட கிட்ட கொண்டு வரலாம். அதாவது இந்த உதாரணத்தை சொல்லியிருக்கிறார்கள், சில பேருக்கு 20 வயது வித்தியாசமே இருக்கு. அதாவது 80 வயது உள்ளவருக்கு அவற்றை இதயத்தின் வயது 60 இருக்கலாம். அப்ப உங்களோட நல்ல வாழ்க்கை வாழ்ற மூலம் உங்களோட இதய வயதை நீங்கள் எவ்வளவுத்துக்கோ குறைக்கலாம், அதே மாதிரி கூட்டலாம். ஆனா நீங்களே எதை செய்தால் இதை நிவர்த்தி செய்யலாம் என்றதை கண்டுபிடிக்கலாம். சாதாரணமாக நாங்கள் வயசு எங்களுக்கு கூடும் பொழுது என்னென்ன மாற்றங்கள் உடம்புல ஏற்படுதுன்றது, எங்களுடைய ரத்த அழுத்தம் கூடிக்கொண்டே போகும். எவ்வளவுத்தால கூடுது என்றது எங்களோட வாழ்க்கை முறையை பொறுத்தது, அதோட பரம்பரை அழகையும் பொறுத்தது. அதிலும் அந்த 2 அலகுகள் இருக்கிற ரத்த அழுத்தத்தில் மேலாத சிஸ்டலிக் என்று சொல்றது, கீழ அலகு டாஸ்டலிக். 50 வயசுக்கு மேல அந்த சிஸ்டலிக் கூடிக்கொண்டு போகும், டாஸ்டலிக் குறைஞ்சு கொண்டு வரும். ஆனா எங்களுக்கு தெரியும் அந்த ரத்த அழுத்தத்தில் அந்த சிஸ்டலிக் தான் மிக முக்கியம், டாஸ்டலிக் அவ்வளவு முக்கியம் இல்லை. ஆனா 50 வயது குறைவா இருக்க டாஸ்டலிக்கையும் கவனிக்கணும். மற்றது வயசு போக போக எங்களோட இருதய துடிப்பின் அளவும் குறைஞ்சு கொண்டு வரும். ஆனா 60 கிலோ குறையாது வழக்கம், ஆனா குறைஞ்சு கொண்டு போகும். அது என்ன காரணம் என்று சொன்னால் அந்த ஆட்டோனமிக் சிஸ்டம் உண்டு, அதாவது தன்னியக்க நரம்புகள் என்ற பாதிப்பு குறைவு. அதாவது ஸ்டிமுலன் சிம்பத்திக் நர்வால அந்த இதயத்தை தூண்டுற தன்மை குறைஞ்சு கொண்டு போகும். அதுக்கு 2 காரணம் இருக்கு. ஒன்று அவற்றை வாசி போக அவர் அனுபவப்பட்டு இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் உண்டு, சில உள்ள அவருக்கு அந்த கண்ட்ரோல் இருக்கிறதா இருக்கலாம். மற்றது அந்த நரம்பு தொகுதிகள் என்ற அளவு குறைஞ்சு கொண்டு போகும் வாசி போக போக. மற்றது இந்த வாசி போக போக நாங்கள் அந்த இளவயதில் செய்த அதே அளவு அபியாசங்களோ நேரம் அவ்வளவு தூரம் ஓடுறதோ செய்ய இயலாது. அது காரணம் என்னன்னு சொன்னால் அந்த பீக் ஹார்ட் என்று சொல்றது, அதாவது அந்த மேக்சிமம் ஹார்ட் ரேட், அதாவது மிக உயர்ந்த அளவு இதய துடிப்பு குறைஞ்சு கொண்டு போகும். அதாவது இப்ப நாங்கள் 20 வயதுல எங்களோட இதய துடிப்பு 200 மட்டுக்கும் போகலாம், அதாவது 220 மைனஸ் ஏஜ் என்று சொல்றது. ஆனால் 70 வயது உள்ளவருக்கு 150க்கு மேல போகாது, எவ்வளவுதான் முக்கினாலும். அதை நாங்கள் உணர்ந்து கொள்ளணும். அப்ப நாங்கள் இப்ப சின்ன பிள்ளையோட விளையாடைக்கெல்லாம் கவனிக்கணும். அவையும் நல்லா பட்டுன்னு ஓடி எவ்வளவு தூரம் ஓடி இருப்பினும், ஆனா நாங்கள் அதே அளவுக்கு ஓடணும் என்று யோசிக்க கூடாது. அப்படி ஓடி இயலாட்டி வருத்தப்படக்கூடாது. இரண்டாவது உடம்பின் சாதாரண தொழிற்பாடு. மற்ற சில வருத்தங்கள், அதாவது இந்த ஹார்ட் பிளாக் என்று சொல்றதா, சில பேஸ் மேக்கர் போடுவார்கள், அது சாத்தியக்கூறுகள் கொஞ்சம் வயசு போக போக கூடிக்கொண்டு போகும். ஆனா இதையெல்லாம் நிவர்த்தி செய்யலாம். அது நாங்கள் பிற்கால பார்ப்போம் என்ன மாதிரி வாழ்க்கையில் முறைப்பாடின் மூலம் இதை நிவர்த்தி செய்யலாம் என்று. மற்ற இந்த நரம்பு நாடிகள், இருதய நாடிகள், அந்த இரத்தத்தை கொண்டு செல்லும் நாடிகள் ஸ்டிஃப் ஆகும், அதாவது இந்த இறுக்கமாகும். அதனாலதான் இந்த பிளட் பிரஷர் கூடுறதுக்கும் ஒரு காரணம்.
மற்ற இந்த இருதய தசை வந்து ரெண்டு வித்தியாசம் நடக்கும். என்னன்னா ஒன்று இறுகும். ஆனபடியே அந்த வாசு போப்போ கொஞ்சம் இழப்பு படிகிற அல்லது கூட வேலை கொஞ்சம் இழைக்கிற தன்மை கூட வரும். அது டியூ டு த ஸ்டிஃப்னஸ் ஆஃப் த ஹார்ட் மசில். மற்றது மசிலுண்ட அளவு, அதாவது அந்த வெயிட் கொஞ்சம் கூட வரும் வாசு போக. அது என்ன காரணம் என்று சொன்னால், நாங்கள் இவ்வளவு காலம் இப்படி இவ்வளவு வேலைகள் செய்து இதய துடிப்பு இடக்கிட ப்ரெஷர் கூடி குறைகிற அதுகளால இதயத்தின் தசை மசில் கொஞ்சம் வீக்கம் அடையும். மற்ற இருதயத்துல வால்வுகள் இருக்கு, 4 விதமான வால்வுகள் இருக்கு. அந்த வால்வுகளும் கொஞ்சம் கொஞ்சமா சுருங்க தொடங்கும். அப்ப இதான் இதயத்துல வர்ற மாற்றங்கள். அப்ப பிரெயின்ல என்ன ஆகிறோம்னா, பிரெயின்ல எல்லாம் வெரி குட் வாசு போ. இது ஜஸ்ட் ஆப்போசிட் டு வாட் வி திங்க். அதாவது வாசு போக we will make right decisions. அதாவது வழக்கமா ஏதாவது ஒரு விஷயத்துல நல்ல முடிவு எடுக்கணும்னா வாசு போன வேண்டிய தான் கேட்கும். ஏனென்றா அவன் மூளை எவ்வளவோ விஷயங்களை தாங்கி அது பகுத்தறிவுள்ள மூளை ரஷனல் டிசிஷன் எடுக்கும். இது சயின்டிபிக்கலி ப்ரூவன். இப்ப இளம் வயதினர் ஒத்துக்கொள்ள இருக்கலாம். அவைக்கு ஐக்கியூ மேலோண்டா கூட இருக்கலாம். அது உண்மைதான். இளம் வயதுல ஐக்கியூ கூட இருக்கும். கூடிக்கொண்டே போகும் 30 வயசு மட்டும். பிறகு ஒரு லெவலுக்கு வந்து குறைய தொடங்கும். ஆனா ஐக்கியூ தேவையில்லை வாழ்க்கையில பலவிதமான முடிவுகளுக்கு. இன்ஃபேக்ட் குறைய ஐக்கியூ உள்ளவர்கள் தான் நல்ல முடிவு எடுக்கிறார்கள். சில தொழில்களுக்கு தான் இந்த ஹை இன்டெலிஜென்ஸ் தேவை. அப்ப நோமலா சொல்லுவார்கள் இந்த ஹை இன்டெலிஜென்ஸ் உள்ளவர்கள் முடிவுகள் சரியில்லை. அது உங்களுக்கு இப்ப நீங்களே பார்த்திருப்பீர்கள். எவ்வளவு ஹை ஐக்கியூ 150க்கு மேல உள்ளவர்கள் என்ன கலைக்கிறார்கள், என்ன முடிவு எடுக்கிறார்கள், என்ன சொல்கிறார்கள் என்று கனவேர் சொல்லி இது என்ன கதை என்று. மற்றது மூளை 2 பாதி இருக்கு, இடப்பக்கம் வலப்பக்கம். ரெண்டுக்கும் உள்ள கனெக்ஷன் வந்து பெட்டர் ஆஃப்டர் 70 years. அது இன்னொரு ரீசன். அவர்கள் பக்குவமான முடிவு எடுப்பார்கள். அது எந்த விஷயத்தையும் எந்த நிலையிலையும். அப்ப இந்த இதெல்லாம் ஏன் இப்படி நடக்குன்னு தெரியாது. இதான் உண்மை. இது அதாவது உடல் உறுப்பின் தன்மையை பொறுத்த மட்டும் இல்லை, இந்த மூளை வந்து வர வளர்ச்சி கூடி நல்ல முடிவு எடுப்பினம், நல்ல செயல் செய்வினம், மூளையில நல்ல விஷயங்கள் நடக்குது வயசு போக. ஆனா என்ன மறதி ஒன்றுதான் அது வர்றது காரணம் என்னென்றால், அவைக்கு இப்ப ஒரு 2000 பேருன்ற பேரை அவைக்கு மனசுல இருக்கும். ஒரு 70 வயதுல இருக்கு, 20 வயசுல வரைக்கு ஒரு 500க்கு மேல தேவைப்படாது. ஏன்னா அவர் கொஞ்ச கால அறிவுதான். அதுதான் மிக முக்கிய காரணம். எனக்கு அவரை கண்டனா பேர் மறந்து போச்சுன்னு சொல்லி, ஏன்னா அவர்கிட்ட ஆல்ரெடி அதுல ஸ்டோரேஜ் கூடி போச்சு. அதை தவிர்க்கிறதுக்கு என்ன வேணும்னா, அந்த தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் மூளைக்கு கொடுக்கக்கூடாது. அதாவது abundance of information தான் causes commonly forgetfulness. அது மட்டும் இல்லை, இவைக்கு அந்த இப்படிப்பட்ட மூளை வேலை செய்யறபடியால் அவையில் எந்த நேரம் கணக்க யோசிப்பினோம். அவைக்கு கணக்க யோசனை அதை தவிர்க்கணும். அதுக்கு தான் இந்த மைண்ட்ஃபுல்னஸ் ஹெல்ப். அதாவது நீங்கள் ஒன்றியே சிந்திச்சு அந்த நேரம் இருந்தால் உங்களுக்கு மறதி வராது. அதாவது ஒரு சாமான ஒரு இடத்தை வைக்க அதை மட்டும்தான் யோசிச்சு, அதை விட்டுன்னா அதையும் செய்யணும் யோசிச்சா மறந்துடுவீர்கள். அதுக்கும் டிமென்ஷியாவுக்கும் சம்பந்தமே இல்லை. அப்ப the forgetfulness with aging is commonly due to over abundance of information. மற்றது இந்த புது விஷயங்களை பழகிறது, older people are better and better to do it. அதாவது வாய்ஸ் போனவர்களுக்கு இலகுவாக புது விஷயங்களை பழகிற தன்மை இருக்கு. மற்ற இரத்தத்தில் என்ன விதமான மாற்றங்கள் என்றால் கொலஸ்ட்ரால், இது மிக முக்கியம். வயசு போக கொலஸ்ட்ரால் அளவு கூடிக்கொண்டு போகும். அது நீங்கள் என்ன செய்தால்
அதை நினைக்கணும். அப்ப உங்களோட கொலஸ்ட்ரால் 4 இருந்தா 40 வயசுல கட்டாயம் அது 5 6 ஆகும் 50 வயசுல. அப்ப நீங்கள் யோசிக்கணும், அப்படின்னா நாங்கள் கொலஸ்ட்ரால் குளிச்சு எடுக்கிறது நல்ல யோசிக்கணும் தான். ஏன்னா குறையாது. அது நேரம் அந்த நல்ல கொலஸ்ட்ரால் குறையும் கட்டாயம். அப்ப அந்த ரேஷியோ பார்த்தா டோட்டல் கொலஸ்ட்ரால் குட் கொலஸ்ட்ரால் அது பாதகத்தை எப்படினும் ஆனவுடைய தான் வயசு போக போக அந்த ஹார்ட் ஏஜும் இன்னும் கூட கூடும். மற்ற அந்த ட்ரைகிளிசரைடு ஒன்று இருக்கு, அதாவது அந்த ஃப்ரீ ஃபேட் இன் த பிளட், அதுக்கு மிக முக்கிய காரணம் வாழ்க்கை முறை தான். ஆனால் ஜெனட்டிக்காக இருக்கலாம், அதுவும் கூடிக்கொண்டு போகும் வயசு கூட கூட. ஆண்களில் மட்டுமில்லை, பெண்களுக்கும். பெண்கள் 50 வயசு மட்டும் they are very well protected against heart and brain disease. ஏனென்றால் அவைக்கு நல்ல ஒரு ஹோமோன் வச்சிருக்கு, ஈஸ்ட்ரஜன். ஆனால் அது ஈஸ்ட்ரஜன் விடுபட்ட உடனே பட்டு தொடங்கும். இதெல்லாம் அதே மாதிரி ஆண்களை மாதிரி 60 வயசுல they will catch up with men. மற்றது சிறுநீரகத்தின் ஃபங்க்ஷன் வந்து குறைஞ்சு கொண்டு போகும் வயசு போக போக. எவ்வளவோ காரணங்கள், எவ்வளவோ உதாரணங்கள் இருக்கின்றன. இந்த வயசு போன போகத்தான் அவர்களுக்கு அறிவும் கூடுதும் பகுத்தறிவும் கூடுதுன்றதுக்கு ஒரு காரணம் வந்து ப்ரொஃபஸர் சாந்தம்மா இன்னும் உயிரோடு இருக்கிறா, இன்னும் படிச்சு கொண்டு இருக்கிறா. பிசிக்ஸ். She is a professor of physics. She was born on the 8th of March 29. She is now 96 years. ஆனால் அவருக்கு என்னன்னா இந்த 2 முழங்கால் வருத்தத்தாலியாகும் 2 இது கிரச்சஸ்லாம் நடந்துருவா. ஆனால் இன்னும் படித்துக் கொண்டிருக்கிறார். இஸ் த ஓல்டஸ்ட் ப்ரொஃபஸர் இன் த வேர்ல்டு. ஜப்பானில் ஒரு மெடிக்கல் டாக்டர், அவர் he died on 2017. அவர் 106 years மட்டும் he practiced medicine. அவற்ற இந்த பேரு நான் போட்டேன்னா நீங்கள் அவற்ற இந்த இதை நீங்கள் யூடியூப்ல கிளிக் பண்ணீங்கன்னா அவற்றை எத்தனையோ வீடியோஸ் இருக்கிறார். எல்லா வீடியோவும் ஹவு டு லிவ் ஹாப்பிலி அண்ட் லாங், எதை சாப்பிடக்கூடாது, எதை சாப்பிடணும், எந்த அபியாசம் செய்யணும்ன்றதெல்லாம் அவர் சொல்லியிருக்கிறார். இது ஜஸ்ட் 2 of the many examples about old age doesn't mean you have to give up life. So இவைகள் வந்து chronological age பாராமல் their biological age is much better. அப்ப இருதய சம்பந்தமான நோய்களுக்கும் வயசுக்கும் என்ன சம்பந்தம் என்றால் நாங்கள் இதை பற்றி படித்திருக்கிறோம். அதாவது இந்த கொழுப்பு பதார்த்தம் படியும் தன்மை கூடிக்கொண்டு போகும், மற்ற இருதய தசையின் ஸ்டிஃப்னஸ் கூடிக்கொண்டு போகும். அப்போ அந்த ஹார்ட் ஃபெயிலியர் என்ற ஒரு கண்டிஷன் வரும் சான்ஸ் கூட. அதான் ஒரு சொல்வார், அந்த இஃப் எனிவன் லிவ் லாங் இனஃப் தே வில் கெட் ஹார்ட் ஃபெயிலியர். மற்ற பிளட் ப்ரெஷர் கூடும்ன்றதை நான் பார்த்தோம். ஆனால் எல்லாருக்கும் கூடணும்ன்றது இல்லை, அதை தவிர்க்கலாம் நிச்சயமாக. என்ன மாதிரி தவிர்க்கலாம்ன்றதை நான் பார்ப்போம். மற்றது வால்ஸ், அயோட்டிக் அண்ட் மாய்டர் வால் 2 டிசீஸும் வெரி காமன் வயசு போக போக. மற்றது எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் ஆஃப் த ஹார்ட். இது அந்த ஃபேட்டி டிபாசிட் ஸ்டார்ட்ஸ் வெரி ஏர்லி இன் லைஃப், பை த ஏஜ் ஆஃப் 10 years. ஸ்லோவா இந்த கொழுப்பு பதார்த்தம் படைஞ்சு கொண்டு போய் பிறகு மாரடைப்பு அல்லது பாரசவாதத்தை தரும். இது ஒரு வெரி ஸ்லோ ப்ரோசஸ். இதை முற்றா தடுக்கலாம் அல்லது பின்போடலாம். ஆனா என்ன மாதிரி தடுக்கிறதோ பின்போடுறதுன்றதால நீங்கள் ட்ரிபிள் பெனிஃபிட்னு சொல்றேன். இப்ப நாங்கள் அதை 3 முக்கிய காரணங்களை நான் கதைக்கிறேன். அதன் மூலம் நீங்கள் ட்ரிபிள் பெனிஃபிட் என்னென்றால், இப்ப இருதய நாடியில கொழுப்பு படிவதை தடுத்தா நீங்கள் மாரடைப்பை தடுக்கலாம், அதே நேரம் பார்சவாதத்தை தடுக்கலாம், மற்றது இரத்த ஓட்டம் மற்ற உறுப்புகளுக்கு, குடலுக்கு அல்லது காலுக்கு போவதை தடுக்கலாம். இதை நான் முந்தி பார்த்த நாங்கள் HIJKLM என்று. இதான் இந்த modifiable risk factors for fatty deposit. அப்ப நேரம் கருதி நான் இந்த ஹை பிபி, மற்றது ஸ்ட்ரெஸ்,
மற்றது மெட்டபாலிக் சிண்ட்ரோம். இந்த 3 பற்றி தான் கதைக்க போறோம். ஏன்னா இது முக்கியம். ஹை பிபிக்கு 7 காரணங்கள் இருக்கு. மற்றது ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி கனவேர் அவ்வளவு கவனம் எடுக்கல. ஆனா இப்ப நான் இந்த உரையாடல்லையே எத்தனை முறை பல விதமான ஆராய்ச்சிகள் பற்றி கதைச்சிருக்கிறேன். இதுல எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. எவ்ரி ஒன், எந்த உயிர்வாளியும் ஸ்ட்ரெஸ்ஸை தடுக்கணும். அதாவது தனக்கு ஸ்ட்ரெஸ்ஸை தடுக்கணும், மற்றவைக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்கறதையும் தடுக்கணும். அது என்ன காரணம்ன்றது இப்ப அடுத்த 3 ஸ்லைட்ல பார்ப்போம். அதாவது ஸ்ட்ரெஸ்ஸுக்கு யாரோ மேலேயும் போட்டுக்கிறேன் கீழே போட்டுக்கிறேன். ஸ்ட்ரெஸ்ஸால பிளட் ப்ரெஷர் வரும், மிக முக்கியம். அதாவது எந்த உயிர்வாளிக்கும், அதாவது இதய துடிப்பு இல்லை எந்த மனுஷருக்கும் நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்து கட்டாயம் மற்ற ரத்த அழுத்தம் கூடிக்கொண்டு போகும். ஒரு 5 நிமிஷம் திரும்பி வந்துடும். ஆனா அந்த கூடுதலே கூடாது. மற்றது மெட்டபாலிக் சிண்ட்ரோம்ன்றது அதுதான் மிக முக்கிய காரணம். ஆசிய இனத்தைச் சேர்ந்தவர், அதாவது இலங்கை, இந்தியா, பங்களாதேஷ், பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்தவர்களுக்கு மிகவும் கூடுதலாக இந்த இருதய வருத்தம் வருவதற்கு காரணம் மெட்டபாலிக் சிண்ட்ரோம். அது நீங்களே கண்டுபிடிக்கலாம். அது அது ஒரு டயக்னோஸ்டிக் கிரைட்டீரியாண்டே இருக்கு. அதுக்கு 4 S காரணம். அதாவது ஒழுங்கான நித்திரை, தேகாபியாசம் செய்தல், ஸ்ட்ரெஸ் அவாய்ட் பண்றது, மற்றது சுகர் அவாய்ட் பண்றது. சுகர்லே மிக மிக பாரதூரமானது ஃப்ரூட்ஸ். அதாவது நாங்கள் சொல்லிக் கொண்ட நாங்கள் பழம் சாப்பிடுங்க நல்ல உண்டு. ஆனா இப்ப சொல்றது பழம் சாப்பிடாதீங்க. நீங்கள் சீனி சாப்பிட்டாலும் பரவாயில்ல, பழத்தை சாப்பிட்றாங்க. அது சில பழங்கள் சாப்பிடக்கூடாது. அதை சாப்பிடாம இருக்கையில ஆசை வரும், ஆனால் கூடாது. பிளட் பிரஷர் பொறுத்த மாட்டில் நாங்கள் எப்பொழுதும் கொஞ்சம் அமெரிக்காவோட பின்தங்கியுள்ளோம். ஏன்னா அமெரிக்காவில் சொல்லி போட்டாங்க 130க்கும் 80க்கும் மேலே என்றால் அவருக்கு கட்டாயம் நீங்கள் மருந்து கொடுக்கணும். ஆனா ஐரோப்பாவில், அதாவது பிரித்தானிய நாடு உட்பட நாங்கள் 140-90க்கும் மேலண்டா தான் அவருக்கு பிளட் பிரஷர் இருக்குன்றதை கண்டுபிடிச்சு லேபிள் பண்றா. அது கிளினிக்ல. ஆனா வீட்டுல அளக்க 135-85. அதுவும் இப்பத்த ஆராய்ச்சியின்படி அதுக்கும் குறைவா இருந்தா தான் நல்லதுன்றது. அதுக்கான காரணத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது 80 வயதில் உள்ளவர்களுக்கு 130 கீழே இருந்தா தான் நல்லா. இது ஒரு ஆராய்ச்சி. என்னென்றா இதுல இந்த சிஸ்டலிக் பிளட் பிரஷர் தான் மிகவும் முக்கியம்ன்றதுக்கு 12,000 பேரில் அந்த மிஸ்டர் ஃபிட் ட்ரையல் என்று செய்து அதை ப்ரூவ் பண்ணினவர். அப்ப இதன்படியே நீங்கள் பார்க்கலாம், 110க்கு மேலே இருந்தாலே அவருக்கு இருதய வருத்தமும் மூல வருத்தமும் உண்டாகிற சாத்தியக்கூறு கூடிக்கொண்டு போகுது. கொலஸ்ட்ரால் 4.65க்கு மேலே இருந்தாலே கூடாது என்று அப்ப 76ஆம் ஆண்டு கண்டுபிடிச்சவர். பிளட் பிரஷர், அதாவது இரத்த அழுத்தத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு 24 மணி நேரம் பிளட் பிரஷர் மானிட்டர் தான் மிகவும் நல்ல மானிட்டர். அது ஏனென்றால் ஒவ்வொரு அரை மணித்தியாலும் வளர்ந்து கொண்டு போகும். அப்ப அதே உங்களுக்கு காட்டும் எந்த நேரம் உங்களோட பிளட் பிரஷர் மிகவும் கூடுதலா இருக்கு. அப்ப உங்களுக்கே தெரியும், சாப்பிட்டாலேயோ அல்லது நடக்கிறதாலேயோ அல்லது கதைக்கிறதாலேயோ கூடிக்கொண்டு போகுதுன்றதை நீங்க அறியலாம். இரவுல குறையணும் பிளட் பிரஷர். உங்களோட நித்திரை ஒழுங்கானதா இருந்தால் இரவுல பிளட் பிரஷர் 125-75 குறைய இருக்கணும். இந்த 7 காரணங்கள் இருக்கு பிளட் பிரஷர் சொன்னோம். முந்தி இந்த பிளட் பிரஷர் சொல்றது எசென்சியல் ஹைப்பர் டென்ஷன். அது புலியான கருத்து. நத்திங் இஸ் எசென்சியல். அதாவது ஒருவருக்கு பிளட் பிரஷர் இருக்க வேண்டியது. உண்மையின்படி ஒருவர் நன்றாக உயிர் வாழ்றதுக்கு பிளட் பிரஷர் 100க்கும் 100 மேல் அளவு 100 இருந்தா காணும், கீழ் அளவு 70 இருந்தா காணும். அப்ப நாங்க 130 பரவாயில்லைன்னு சொல்றேன் என்று சொன்னால், ஏனென்றால் மருந்து கொடுத்தாலும் எடுக்க மாட்டீர்கள். ஏனென்றால் நீங்கள் யூ ஒன்ட் ஃபீல் வெல் என்ற தான். ஆனா இருதயத்தை பாதுகாக்கிறதுக்கும் மூளையை பாதுகாக்கிறதுக்கும் கட்டாயம் 120 குறை இருக்கும்.
ஆனா நாங்கள் மருந்தை கொடுக்கிறது 130க்கு மேலே இருந்தால் தான். அப்ப அந்த 7 காரணங்கள் வந்து உப்பு உதவாது. அதாவது சின்ன பிள்ளைகளுக்கு 1 வயதுல கொடுக்கிற சோல்ட்டின் அளவை பொறுத்து தான் பிறகு அவருக்கு பிளட் பிரஷர் பிற்காலத்தில் வரும். மற்ற சச்சுரேட்டட் ஃபேட், அதாவது இந்த ரெட் மீட் அல்ல இந்த பட்டர் மார்ஜரின் அதுகள் கூடாது. அதுகள்னா வயிற்று பருமன் கூடும். வயிற்று பருமன் கூடுனா பிளட் பிரஷர் கூடும். மற்றது சீனி தன்மையான சாப்பாடு, இந்த ஒயிட் ரைஸ், ஒயிட் பிரெட், அதுகள் எல்லாம் சுகர் கட்டாயம் பிளட் பிரஷர் கூட்டும். ஸ்ட்ரெஸ் நாங்கள் அதை பற்றி காய்ச்சலாங்க. ஆல்கஹால் கூடாது, ஸ்மோக்கிங் கூடாது. மற்றது தேயாபியாசம் செய்யாட்டி பிளட் பிரஷர் கூடிக்கொண்டு போகும். ஜெனட்டிக் வந்து ஒரு 10% எஃபெக்ட் தான். அதாவது இப்போ உங்களோட தாய் அல்லது தாப்பனுக்கு அல்லது உங்களோட பரம்பரையில் உங்களுக்கு பிளட் பிரஷர் வரும் சாத்தியக்கூடு இருந்தால் அது 10% தான். ஏன் நீங்கள் பிளட் பிரஷரை பற்றி கவனம் எடுக்கணும்னா தலையிலிருந்து கால் வரை கேன் பாதிக்கும். இப்போ மூளையில் ஸ்ட்ரோக்கை உண்டாக்கும். டிமென்ஷியாவுக்கு இது ஒரு மிக மிக முக்கிய காரணம். டிமென்ஷியா வராட்டியும் மறதி வரும். அந்த உங்களோட அறிவாற்றல் குறைஞ்சொண்டு போகும். உங்களுக்கு இரத்த அழுத்தம் கூடுதலாக இருந்தால் அந்த ஸ்மால் வெசல் டிசீஸ்ன்னு சொல்றது, இந்த மூளையை சுற்றி எத்தனையோ ஆயிரம் சிறிய சிறிய மயிர்த்துளை குழாயில் இருக்கு. அதுகள் வந்து இந்த இரத்த அழுத்தத்துக்கு வெரி வெரி சென்சிட்டிவ். அப்போ ரத்த அழுத்தம் 120க்கு மேலே இருந்தால் அந்த அவையெல்லாம் சுருங்கி டேமேஜ் பண்ணப்படும். அப்போ சிடி ஸ்கேனில் ஆல்வேஸ் சொல்லணும் ஸ்மால் வெசல் டிசீஸ். அதால உங்களோட அறிவுத்திறன் பாதிக்கப்படும். மற்றது ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு பிளட் பிரஷர் மிக மிக முக்கிய காரணம். மற்றது இரத்த ஓட்டம் உடம்புல வர்றதுக்கு காரணம். மற்றது சிறுநீரத்தில் ஏதாவது குளறுபாடு வர்றதுக்கும் சலரோமும் இரத்த அழுத்தம் தான் மிக மிக முக்கிய காரணம். மற்றது உங்களோட கண் பார்வை பாதிக்கப்படலாம் இரத்த அழுத்தம் கூடினால். இதில் எத்தனையோ விதமான விஞ்ஞான ஆராய்ச்சியை செய்திருக்கணும். இது ஒரு ஆராய்ச்சி 80 வயதுக்கு மேலே உள்ளவையில மட்டும்தான், அதுவும் 950 ஆல்மோஸ்ட் 1000 விமின்ல இந்த ஆராய்ச்சி செய்திருக்கணும். 15,000 பேர்ல அதுல 1000 பேர் விமின். என்ன கண்டுபிடிச்ச வேண்டும் சொன்னால், இஃப் இந்த பிளட் பிரஷர், அதாவது 80 வயசுக்கு மேல பிளட் பிரஷர் 130 குறைய இருந்தால் அவர்களுக்கு இந்த இருதய வருத்தமோ அல்லது மூல வருத்தம் வரும் சாத்தியக்கூறு மிகவும் குறைவு. அப்ப இது ஒரு மிக முக்கியமான ஆராய்ச்சி. என்னென்னு சொன்னால், நாங்கள் சொல்றது 85 150 பரவாயில்லைண்டு. அது ஏன் சொல்றேன்னு சொன்னால், கொஞ்சம் கூட கொடுத்தால் சில விழுந்து போயிடும், அப்படி இப்படி தலை சுத்து வரும். ஆனா வடிவ அவர்கள் கவனமா இருந்தால் அவர்களின் சராசரி இரத்த அழுத்தத்தின் அளவு 130 குறைஞ்சாதான் நல்லது. இதுதான் விஞ்ஞான ஆராய்ச்சி சொல்லுது. இது இன்னொரு ஸ்டடி. அதாவது இந்த மறதி மூளையின் தொழிற்பாடு நல்லா இருக்கணும் என்றால் 120 குறைய இருக்கணும். அதாவது நாங்கள் ஜெனரலா சொல்றேன் என்னன்னா, இருதயத்துக்கு 120க்கு 130க்கும் இடையில அந்த டாப் ரீடிங் இருந்தா நல்லது. சிஸ்டமிக் பிளட் பிரஷர், ஹார்ட் அட்டாக் வர்றதை குறைக்கும், ஹார்ட் ஃபெயிலியர் வர்றதை குறைக்கும், இருதய துடிப்பின் அளவை நேராக்கும். ஆனா மூளையை பொறுத்த மட்டும் மற்ற மாதிரி 120 குறையா தான் நல்லா. அதுல முந்தைய நான் சொன்ன, நான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அந்த உலகத்தில் உள்ள எல்லா வருத்தத்திலையும் இந்த இரத்த அழுத்தம் உள்ளவதான் சந்தோஷமா இருப்பினோம் கொஞ்ச காலத்துக்கு. அது என்னத்துக்குன்னு சொன்னால், அவன் பிரஷர் கூட கூட 150 190 போய்க்க அவனுக்கு ரத்த ஓட்ட மூளைக்கு நல்லா வேலை செய்யும். அப்ப அவன் மறதிராது நல்ல சுறுசுறுப்பா இருப்பினோம். அப்ப அவைக்கு நான் மருந்தை கொடுக்க பிரஷர் குறையும். குறைஞ்ச உடனே களைப்பு வரும், உழைப்பு வரும், தலை சுத்து வரும். அப்ப டாக்டர் நான் நல்லா வந்தேன், நான் உங்கள்கிட்ட மருந்து அந்த பிறகு எனக்கு நல்லா இல்லைன்ட்டு. ஆனா அவைக்கு விளங்குறையில முந்தி நல்லா இருந்த காரணம் பிரஷர் கூட இருந்தபடியா. அப்ப அதை மனதில் கொள்ளணும். அதாவது நாங்கள் ஒரு மருந்து கொடுத்து நாங்கள் அந்த பிரஷரை நல்லா குறைக்க கொஞ்சம் வித்தியாசம் இருக்குன்னு தான். ஆனா இந்த லாங் டேர்ம், அதாவது நீண்ட நாளை பொறுத்தவரையில அது நல்ல. மற்ற இன்னொரு மிக முக்கிய நல்ல விஷயம் இரத்த அழுத்தத்தை பற்றி என்னன்னு சொன்னால், ஒருவர் இரத்த அழுத்தத்தை நாங்கள் மருந்தால குறைத்தால் அவருடைய வாழ்க்கை முறையும் அவருடைய காம்ப்ளிகேஷனும் இரத்த அழுத்தம் இல்லாதவருடைய அளவு தான் இருக்கும். அப்ப ஃபைனலி இட் கம்ஸ் டு த நம்பர் கேம்.
என்ன மருந்தால் குறைக்கிறதை விட குறைச்சிட்டாலே காணும். ரெண்டாவது இந்த ஸ்ட்ரெஸ், இதனால் முந்தைய காய்ச்சிட்டோம். ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கு காரணம் என்னண்டு, அது ஸ்ட்ரெஸ்ஸால பிரெயின்ல வந்து பல விதமான மாற்றங்கள் ஏற்படும். அதாவது டிமென்ஷியா வர்றதுக்கு காமன், இந்த மறதி வர்றதுக்கு காமன், மற்ற ஸ்ட்ரோக். இருதயத்தை எடுத்தால் இந்த அக்யூட் ஸ்ட்ரெஸ்ஸால புரோக்கன் ஹார்ட் சிண்ட்ரோம், அது காமன் இன் விமென். அது ஒரு பாரதூரமான வருத்தம். திடீரென்று நெஞ்சு நோய் வரும், சில வழியில் இழப்பு வரும். அது சொல்றது புரோக்கன் ஹார்ட் சிண்ட்ரோம் உண்டு. மற்றது உலகத்திலேயே முதல் கண்டுபிடித்த ட்ரிகர் ஃபார் ஹார்ட் அட்டாக் இஸ் ஸ்ட்ரெஸ், சயின்டிபிக்கலி. அது மட்டும் அவர் சொல்வார்கள், இவருக்கு ஃபேட்டி டிபாசிட் வந்ததுக்கு எங்களுக்கு காரணம் தெரியும், ஏன் அந்த நாள் 4 மணிக்கே அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததுன்னு என்னன்னு சொல்ல முடியும். ஆனால் இப்போ எங்களுக்கு தெரியும், one of the very well known risk factor is stress. Stress causes sudden increase in blood pressure, sudden increase in blood clotting, and they get heart attack. So ஒருவருக்கு ஆல்ரெடி இருதய வருத்தம் இருந்தால் அவருக்கு ஸ்ட்ரெஸ் கூடாது, என்ன that will cause heart attack and sudden death. இது ABCDEFH and how to manage stress. So avoid watching bad news, stressful news. Meditation, particularly mindful meditation, breathing exercise, particularly increasing the expiration. அதாவது அந்த உள்மூச்சு வாங்கி வெளிமூச்சு உடைக்க, கூடுதலா வெளிமூச்சு உடைக்க ஸ்ட்ரெஸ் குறையும். மற்றது communicate with good people. And chanting, clapping, bhajan, praying, all these very effective for management of stress. Certain diet, exercise, very good. Other thing is you must have faith in something. If you are very lucky, you will have faith in God. But have faith in yourself. That is the best way to relieve stress. And any hobbies, at least 1 hour a day you must spend me time. That is, உங்களுக்கு பிடித்தமான ஏதாவது ஒன்று செய்யணும். ஒரு நாளைக்கு 1 மணித்தியாலத்துக்கு ஆகுது. மற்றது மெடிடேஷன். மெடிடேஷன் உங்களுக்கு பிடிச்சால் that's fine. So you can't change the world, but you can change yourself. So avoid stress. Chronic stress is never good. Extremely harmful. It is lethal. So avoid stress-giving people at whatever cost, and don't give stress to others. And the best thing is you sit on your own. There won't be any stress. மெட்டபாலிக் சிண்ட்ரோம் நான் சொன்னேன், இதான் மிக முக்கிய காரணம் ஆசிய நாட்டவர்களுக்கு. அதுல 5 காரணங்கள் இருக்கு. அதாவது அப்டோமினல் ஃபேட், ஒரு borderline blood sugar. Borderline blood sugar காரணம் என்னன்னா, அவருக்கு இன்சுலின் very high. Insulin is very toxic hormone in the body, like cortisol. அப்ப அதை குறைக்கிறதுக்கு வழிதான் relieve the stress, and stress increase the insulin resistance. Physical stress, physical exercise reduce the insulin resistance. And avoid sugar, avoid carbohydrates, particularly avoid fruits, because the body doesn't know how to metabolize fruits. So இதெல்லாம் அந்த ஆராய்ச்சியின் படி என்ன மாதிரி how to age healthy. So இது அந்த 24th of March 25 they have published specific food, high intake of fruits. Of course here it says fruits, vegetables, whole grain, unsaturated fat is good for health. இந்த ஆராய்ச்சி 70 வயசுக்கு மேல உள்ளவைக்கு செய்தது. Benefit of healthy diet வந்து many. அதாவது வெயிட்டை குறைக்கும், கொலஸ்ட்ராலை குறைக்கும், reduce the risk of diabetes. Inflammation ஒரு bad thing. Inflammation தர்றது oxidative stress. Certain foods cause inflammation. Harmful fruits, banana, grapes, watermelon, pineapple, any dried fruit, any canned fruits.
produces. Particularly as we get older, we become more sensitive. So healthy living in old age is avoid this. When I say avoid this, of course, you can have once in a way and this thing, but these are bad. But better fruit is kiwi, blueberries, cherries, strawberries, oranges. And farmed fish is bad. Anything farmed is bad because of mercury. And omega-6 is very bad in old age, good for children. And omega-6 is rich in soybean oil, corn oil, sunflower oil. So sunflower oil, peanut, all these are very bad because they have high omega-6, which is toxic. But omega-3 is excellent. So salmon, sardines, scallops are very good at any age. Then last time they asked about vitamins. What vitamin good? These are the only recommended vitamin at any age. Vitamin D3, most of us are low. So you can check the level. Your GP can check the level. And if it is low, you must take 2000 units. Otherwise, 1000 units a day. B12, better to check. If it is low, you need to have it. Vitamin K2, you must always take it if you are taking vitamin D3 or calcium. Calcium is bad. Don't take calcium supplement, particularly if you are diabetic. But if you are taking calcium for whatever reason, please take with vitamin K2 because that will help the calcium to be deposited in the bone instead of in the heart. Magnesium is very, very important. Everyone should be on magnesium because there's no way you will know magnesium is low in your body because only 2% of your magnesium is in the blood. So a normal blood test doesn't say you are low in magnesium. And the best preparation is magnesium glycinate and the best dosage is 400 milligram a day. Now CQ10 is a very new thing in the market. If you are to select only one item you want to take to improve your life, you must take CQ10. It's a coenzyme. As we get older, our muscle is depleted of coenzyme. Particularly if anyone has any heart condition, or if you're on statin and getting any muscle pain, you must try coenzyme 10, CQ10. Unfortunately, we can't prescribe yet, but very soon we may be able to prescribe. On a CQ10, particularly what they call ubiquinone, not ubiquinol, is very, very effective. There is scientific data since 2013. Now more and more evidence coming. It is very good for heart muscle and skeletal muscle. So there's a lot we can do to live happily. And this is my last slide just to say it's never too late. This study was done, I mentioned last time as well, 2 million people published in the British Medical Journal in January 2025. If anyone has any doubt of being physically active contributes to longevity, there are 4 studies on 2 million people in US, UK, China, and Taiwan. At all ages, there's clear benefit. You live longer if you exercise, but the benefit get better and better as we get older and older. So it is never too late. That's a very positive message. So there are lots of benefit by exercise. And so how we live healthy and happy is A, B, C, D, E, F. Avoid stress and toxins like alcohol, smoking, or any dangerous drugs. Coffee is not toxic. That unfortunately got a very bad name, but science has proven beyond doubt coffee is good for health. If anyone doesn't believe, I will give you the evidence. The body weight important, blood pressure important, controlling cholesterol absolutely important. If you believe world is round, you should believe cholesterol is bad.
Healthy diet, very, very important. We have enough information. We have the world-renowned expert giving us a talk on nutrition. So we know what to do, but we have to do it. Exercise, any exercise, it should not be vigorous exercise, very important. For heart health, a gentle exercise is important. And faith, absolutely important. Thank you. நன்றி டாக்டர் ராஜதயாளன் ரஞ்சதயாளன் சாரி. That's all right. எனிவே, திறமையாக நீங்கள் தான் நல்ல முடிவு எடுப்பவர்கள், நீங்கள் பக்குவப்பட்டவர்கள், உங்களை இளமையாக வைக்க யுக்தியும் சொன்ன இந்த சிறப்பான பேச்சை கேட்டு பாராட்டாமல் இருக்க முடியாது. எங்கே உங்கள் கரகோஷம் 30 வினாடிகள். நன்றி. கேள்வி பதிலுக்கு 15 நிமிடங்கள் உள்ளன. யாராவது உங்கள் கேள்விகளை சுருக்கமாக கேட்டுக்கொண்டால் நல்லது. முதலாவதாக மைதிலி சக்திதாசனை அழைக்கின்றேன் அன்புடன். வணக்கம் அனைவருக்கும். வணக்கம் ரஞ்சித தயாளன் மாஸ்டர். ரொம்ப அப்சல்யூட்லி எக்ஸலன்ட் பிரசன்டேஷன். ரொம்ப நல்லா நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. ஒரு குயிக்கா ஒரு கேள்வி, விட்டமின்ஸ் பத்தி சொல்றப்போ, சப்ளிமெண்ட் பத்தி சொல்றப்போ விட்டமின் பி சொன்னாங்க. அது நம்ம செக் பண்ணி அது டெஃபிஷியன்சி இருந்தா எடுக்கலாமா? சும்மா விட்டமின் B12 அந்த இதுல கெமிஸ்ட்ல சும்மா வாங்கலாம் இல்லையா, அப்படி வாங்கி எடுத்துக்கிறது நல்லதா கூடாதா? ஓவர் ஆயிடுமா? அதான் விட்டமின் A, D, E, K கவனமா இருக்கணும். வேணும்னா டாக்ஸிக் எஃபெக்ட் இருக்கு. ஏன்னா வாட்டர் சொலிபிள் இல்லை, ஃபேட் சொலிபிள். ஆனபடியால் விட்டமின் டி அளவை அளந்து எடுக்கிறது தான் நல்லது. 50 குறைவா இருந்தால், விட்டமின் டி அளவு 50 குறைவா இருந்தால் நீங்கள் கட்டாயம் விட்டமின் டி எடுக்கணும். 50க்கும் 30 இடையில இருந்தால் நீங்கள் 2000 யூனிட் எடுக்கணும். 30 குறையா இருந்தால் 4000 யூனிட் எடுக்கணும். அது டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ணணும். 30 குறைவா இருந்தால். 100க்கு மேலே இருந்தால் நீங்கள் எடுக்க தேவையில்லை. ஆனால் நாங்கள் இந்த ஐரோப்பிய நாட்டில் வாழும் பொழுது எங்களுக்கு விட்டமின் டி குறைய வரும் சாத்தியக்கூறு கூட. 80% இந்த நாட்டில் விட்டமின் டி ஐதர் லோ டெஃபிஷியன்ட். ஆனால் எப்பொழுதும் அளந்து பார்த்து எடுக்கிறது பெட்டர். ஆனா உங்களுக்கு அளக்க அப்படி தெரியாட்டி, இப்ப டாக்டர் சொன்னார் நான் செக் பண்ண மாட்டேன் அப்படி என்றால் நீங்கள் 1000 யூனிட்டுக்கு மேல எடுக்காதீங்க. ஏன்னா டாக்ஸிக் எஃபெக்ட் வரலாம். B12 எடுக்க தேவையில்லை. B12 ஒரு நாள் டாக்ஸிக் எஃபெக்ட் இல்ல, ஏன்னா அது வாட்டர் சொல்யூபிள். B12 இப்ப குறையிறது காரணம் என்னன்னு சொன்னால், இப்ப நீங்கள் ஹெல்த்தியா ஈட் பண்ணிக்க B12 டெஃபிஷியன்சி வரும் சாத்தியக்கூறு இருக்கு. இப்ப நீங்கள் வெஜிடேரியன் டயட்டுக்கு போனா அல்லது சில மெடிசின்ஸ் எடுக்க, இப்ப மெட்ஃபோர்மின் அல்லது லான்சப்ரசோல் அந்த ஆசிட குறைக்கிற மெடிசின் கனவர் எடுக்கணும். மெட்ஃபோர்மின் ஒரு மருந்து எடுக்கணும். அதை எடுக்கிறவங்க டெஃபிஷியன்சி வேற சாத்தியக்கூறு கூட. அவ உதாரணம் மெட்ஃபோர்மின் எடுக்கிறவங்க குறைஞ்சது 1 வருஷத்துக்கு ஒரு காலாவது விட்டமின் B12 செக் பண்ணுவோம். குறைவா இருந்தால் அவர்களுக்கு B12 சப்ளிமெண்ட் கொடுக்கணும். அப்ப விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ்ங்கறத எடுத்தா, அதை ரெகுலரா எடுத்தா அது எல்லாமே கலந்துருக்குதா? அது இருக்கிறது சேஃபா? அதான் நீங்க காம்ப்ளெக்ஸ் எடுக்கலாம். அது என்ன பிரச்சனை என்றால் காம்ப்ளெக்ஸ் எடுக்கிறதில்ல, நீங்கள் தேவையில்லாதெல்லாம் எடுப்பீர்கள். தேவையானது அளவு குறைவா எடுப்பீர்கள். ஆனால் இப்ப நீங்கள் காம்ப்ளெக்ஸ் எடுக்கிறதுல பிள்ளை விட்டமின் பி காம்ப்ளெக்ஸால பாதகம் இல்லை, ஏன்னா எல்லாம் மோட்டர் சொல்லிக்கொள் தானே. ஆனா எந்த B1ஓ B2ஓ B12ஓ இந்த அளவு இருக்குன்றது மிக குறைவுதான் இருக்கும். அப்ப B12 டெஃபிஷியன்சிக்கு நீங்க எடுக்கிறான்னு சொன்னால் தனி B12 எடுக்கிறது நல்ல சாயன்போமே. ஓகே, நன்றி நன்றி. இன்னொரு குயிக்கா ஒரு சின்ன கேள்வி, எல்லாருக்கும் பயனுள்ளதா தான் இருக்கும். அந்த புரோக்கன் ஹார்ட் சிண்ட்ரோம் லேடிஸ்க்கு தான் இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன காரணம்? அது வெரி இன்ட்ரெஸ்டிங். என்னென்றால் நார்மலா சாதாரணமா சொல்லுவார்கள், பெண்கள் எவ்வளவோ வலியையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் தாங்கக்கூடியவர்கள் என்றுதான்
ஒரு பொதுவான கருத்து. ஆனால் இந்த வருத்தத்தை பொறுத்த மாட்டில 10 பேருக்கு புரோக்கன் ஹார்ட் சிண்ட்ரோம் வந்தால் அதுல 9 பேர் பெண்கள். அது ஏன்னு தெரியாது. ஆனா சில வேளையில அந்த அந்த உதாரணமா இப்ப ஒரு பார்ட்னர் என்ற பிரிவு அல்லது எதுவும் சடுதியான ஒரு கூடாத ஒரு செய்தி, அந்த சடன் ஸ்ட்ரெஸ், அந்த சடன் அவுட் போரிங் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வந்து அந்த இதய தசைய முற்றா அழிச்சிடும். அப்ப நாங்கள் அந்த ஸ்கேன் செய்யக்க அந்த அது சுருக்கத்தின் அளவு ஒரு 20% 10% தான் இருக்கும். அந்த உடன் சடன் ஸ்ட்ரெஸ்ல அந்த அளவுக்கு தாக்கம். அது கூடுதலா அந்த இளம் பெண்களுக்கு இல்ல, ஒரு 60 வயசான அந்த வயசானவர்கள், அந்த இமீடியட் போஸ்ட் மெனோபாசல் விமன் தான் கூட. அது மன அழுத்தத்தால மட்டும் இல்ல, சில வேளை இப்ப ஸ்ட்ரோக் வந்தவர்களுக்கு எல்லாம் ஏதாவது வருத்தம் வந்து ஆஸ்பத்திரியில இருக்கேக்க வரல. அப்ப சடுதியான ஏதாவது நோய் வந்தாலும் வரலாம், இதயத்தை தாக்கலாம். ஆனா அது காரணம் வந்து இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் கேட்டகோலமைன்ஸ் என்று சொல்றது, அது போய் அந்த இரத்த இதய தசைய அழிக்குது. நன்றி. நல்ல ஒரு செஷன். மிக்க நன்றி. நன்றி. வசந்தா மகாதேவனோட நாங்க கடைசியா நிப்பாட்ட போறோம். என்ற கைகள் பல வந்து கொண்டிருக்கின்றன. எங்களுக்கு இருப்பதோ 10 நிமிடங்கள். இப்போது சரவணன் அவர்களை அழைக்கின்றோம். Thank you, Doctor. That was a wonderful speech. இந்த கடைசியா CQ10 சொல்லி சொன்னீங்க இல்லையா, அது வந்து எந்த ஏஜ்ல இருந்து எடுக்கணும், எவ்வளோ எடுக்கணும், வாட்ஸ் த பெனிஃபிட் ஆஃப் இட்? CQ10 வந்து இந்த ஓல்ட் ஏஜ்ல தான் கூட உதவும். ஏன்னா 30 வயசுக்கு பிறகு CQ10 அளவு குறைஞ்சுட்டு போகுது. அப்ப இப்ப ஆல்ரெடி சிம்பயோ Q10 ஒரு ட்ரையல் செய்து வெரி பாசிட்டிவ். அது அந்த இருதய வருத்தம் உள்ளவைக்கு மட்டும்தான் கொடுத்திருக்கணும். கொடுத்து அவர்களுக்கு அந்த அதால வேற மரணம் எல்லாம் மிக குறைவுண்டு நிரூபிச்சிருக்கணும். அப்ப நாங்கள் வழக்கமா அந்த சாதாரணமா இது இருதய வருத்தம் உள்ளவர்களுக்கு நாங்கள் இப்ப சொல்றது, நீங்கள் CQ10 வாங்கி கேட்பார்கள், விட்டமின் எடுத்தா நல்லதோ டாக்டர், நான் சொல்றது CQ10 எடுங்க. என்ன அளவுன்னா 100 to 300 மைக்ரோகிராம் per இதுக்கு அந்த லிட்ரேச்சர் 100 to 300 தான் மேக்சிமம். அதுவும் சர்டன் ப்ரிப்பரேஷன் தான். யூபிக்வினோன் தான் பெஸ்ட் CQ10. அது நீங்க ஹாலண்ட் அண்ட் பேரட் பூட்ஸ்ல எடுக்கலாம், அல்லது தேர் இஸ் a ஸ்பெசிபிக் கம்பெனி ஃபார்மா நோட் உண்டு, NORD. அவைதான் இந்த ஒரிஜினலா இந்த இதெல்லாம் ரிசர்ச் எல்லாம் செய்தவ. அவைண்ட ப்ராடக்ட் வந்து ஒரிஜினல் ப்ராடக்ட் உண்டு. இது ஓகே சார். ஸோ 100 to 300 மைக்ரோகிராம்ஸ். அது உங்களோட தேவையை பொறுத்தது, அந்த அளவையும் பொறுத்தது. இப்ப உங்களுக்கு வழக்கமா கூட ஹெல்த்தியா இருந்தால் 100 மைக்ரோகிராம் per day காணும். ஓகே சார், தேங்க்யூ சார். நன்றி சரவணன் மாஸ்டர். டாக்டர் கமலா அருணாசலம் மாஸ்டர், நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். நன்றி தாரா. எல்லோருக்கும் வணக்கம். மிக அருமையான பேச்சு டாக்டர் ரஞ்சிதாலன். எனக்கு 3 கேள்வி, ஆனா ஒரு அடியா சொல்றேன் உங்களுக்கு. நீங்கள் இங்க இருக்கிற ஆட்களுக்கு இந்த ஹெல்த்தை பற்றி தான் நீங்கள் கதைச்சீங்கள். ஏனென்றால் நீங்கள் ஃப்ரூட்ஸை பற்றி சொல்லிக்கல எல்லாம் இங்க கிடைக்கிற ஃப்ரூட்ஸை பற்றி தான் சொன்னீங்கள். ஆனால் இப்ப ஸ்ரீலங்கால இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வேலும் எக்ஸ்பென்சிவ். அவைக்கு வேற ஃப்ரூட்ஸ் இருக்குது. என்ன மற்றது கோகனட் ஆயில் ஒரு நேரத்துல they were trying to swallow the solidified coconut oil என்றால் ஹார்ட்டுக்கு நல்லது என்று சொல்லி அதுல என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? மற்றது ஆயில், ஆலிவ் ஆயில், ஜிஞ்சலி ஆயில், கோகனட் ஆயில் என்ன மாதிரி நாங்கள் பாவிக்கிறோம். நாங்கள் என்ன அதுல என்ன மாதிரி எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இல்லை என்றால் அதையும் நாங்கள் இது செக் பண்ணணுமா? இனி olive oil simply the best. Nothing can beat olive oil. Particularly virgin olive oil is very good for heart and brain.
நீங்கள் ஃப்ரைங்க்கு யூஸ் பண்ணால் தட்ஸ் பிகம்ஸ் Yeah. saturated Yeah. ன்னு சொல்லுவேனே. That's true. Any oil, even olive oil, you should not fry it. Heat kuda அது becomes bad oil. Any solidified oil is bad. Coconut oil is bad. அது ஏன் இந்த கோகனட் ஆயில்ல திருப்பி அந்த வருதுன்னு சொன்னா, it was not bad as once we thought. அது மிக காரணமா இருக்கும். But still it is bad. It's better of the evil. But still it is an evil. So coconut oil is not good for heart because 90% saturated fat. But coconut oil is very tasty. So if you want taste, maybe on an occasion you can have it tasty. But you can't just claim it is good for health. It is definitely not good for health. It is a bad oil for heart because it's saturated fat. But the other mistake is usually vegetable oils are good, but not coconut oil. But ginger oil is good. And sunflower oil is not good because it has omega. Fruits பற்றி சொல்லுங்க. Fruits வந்து எல்லாத்தையும் நீங்க ஸ்ரீலங்கால இருக்கிறாக்களுக்கு பிளாக்பெரிஸும் ப்ளூபெரிஸும் ஸ்ட்ராபெரிஸும் ஆறிட்ட போறது அவளத்தையும் வாங்குறதுக்கு. கொய்யாக்காய் is good. Apple, green apple is excellent. Orange, very good. அது அந்த உரிச்சு சாப்பிடுறது. கிரேப் ஃப்ரூட் fantastic. ஆனா why grapefruit நான் சொல்லேன்னா that has interaction with lot of cardiac medication. Grapefruit. Otherwise a very healthy fruit. Watermelon is bad, even though we call it watermelon, because it has a lot of sugar. Thank you very much. No problem. Very useful, informative talk. Thank you. நன்றி டாக்டர் கமலா அருணாசலம் மாஸ்டர். பாப்பு மாஸ்டர் நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். வணக்கம் டாக்டர். ரெண்டு கேள்வி. ஒன்று வந்து CQ10 பற்றியது, மற்றது வந்து பொதுவான கேள்வி. பிளட் பிரஷர் ஃப்ளக்சுவேஷன். பிளட் பிரஷர் ஃப்ளக்சுவேஷன் ஒருவருக்கு இருப்பதென்றால் அதற்கான அடிப்படை காரணம் என்ன? அடிக்கடி வருவதென்றும் இல்லை, மேபி ஒரு மாதத்துக்கு ஒரு முறை வரக்கூடும் அல்லது 2 கிழமைக்கு ஒருக்கா வரக்கூடும். அதற்குரிய காரணம் என்னவாக இருக்கும் என்று நீங்கள் உங்களால் கூற முடியுமா? அது வெரி காமன். அதான் அந்த 24 blood pressure ஏக்க அந்த நார்மல் blood pressure உள்ளவருக்கே அந்த சில பேருக்கு மிகவும் கூடி 200க்கு போட்டு திருப்பி 120க்கு வர உடனே ஹாஃப் அன் ஹவருக்குள்ள. அது காரணம் என்னன்னா அவற்ற தண்ணியக்க நரம்பின் தொழிற்பாடு. நீங்கள் உங்களுக்கு அது நடக்காதுன்னா மெடிடேஷன். அப்ப one way of avoiding fluctuation in systolic blood pressure is mindfulness meditation. They are proved scientifically. 6 months mindfulness meditation, the blood pressure fluctuation is not. And the Curis 3 score நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவர்கள் அந்த சிஸ்டல் blood pressure ஒரு ரீடிங் இல்லை, அந்த 2 ரீடிங் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் அதில் போடும். அப்ப அது என்னன்னா, அது காரணம் என்னன்னா the blood pressure fluctuation கூட இருந்தால் அது more harmful than narrow blood pressure. அப்ப the fluctuation தடுக்கிறது தான் முக்கியம். அது தடுக்கிறதுக்கு ஒரு வழி சாப்பாடு, இப்ப சால்ட்டி ஃபுட்டை சாப்பிடாமல். மற்ற வழி ஸ்ட்ரெஸ். இப்ப ஸ்ட்ரெஸ் ஃபுல் சுச்சுவேஷனை அவாய்ட் பண்றது இம்பார்ட்டன். வேணா உடனே ஷிக்குண்டு போயிடும் சிஸ்டலிக் பிளட் பிரஷர் அண்ட் ஹார்ட் ரேட். நன்றி மாஸ்டர், தேங்க்யூ. அந்த CQ10 வந்து இது வந்து நீங்க சொன்னீங்க யூ கான் பிரிஸ்கிரைப் சொல்லி yet இன்னும் பிரிஸ்கிரைப் பண்ண வேண்டாம் சொன்னா is medical council GMC is thinking about it, are they still under research? நல்ல கேள்வி. the British Medical Council is given £2 million to do research on CQ10. They won't do anything unless there's a very good reason. So that is very positive thing. So the reason is unbiased. Because already there are few trials very positive. So what they are doing now is, without any influence from the pharmaceutical company, they want to have an independent study, which they did for statin.
I said heart protection study was by the Medical Research Council, no bias, no pharmaceutical company influence, and they prove it works. Same thing they are going to do for CQ10. They already started the trial. So it's only a matter of time before we get the result. Then we may be able to prescribe because all the evidence is for it. அது நாங்கள் பழகிட்டோம். ஜிஎம்சி இந்த அப்ரூவல் இல்லாத ஒரு மெடிசன் நாங்க பாவிக்கிறதுக்கு நாங்க வெரி மச் கன்சர்ன்ட். That's fair enough. That's true. But this is a natural substance in the body. That's why, of course, the repeated pharmacies இல்ல போய் கேட்டீங்கன்னா அவ அனிமா சொல்லுவினம் என்ன எவிடன்ஸ் இருக்கு. They will give you some of this. There are already a lot of scientific data on this. Proper randomized control trial done and proven the benefit. Thank you very much, doctor. Thank you very much. Thank you, Master. Thank you. நன்றி பாபு மாஸ்டர். ரஜினி மாஸ்டர் நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். வணக்கம் எல்லாருக்கும். ரஞ்சதயாளன் மிகவும் அருமையான பேச்சு கொடுத்தீங்க. நன்றி. மற்றது எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. நீங்கள் CQ10 எடுக்கிற நல்லமென்று சொன்னீங்க. என்னென்றால் நாங்கள் வந்து தைராய்டு பில்ஸ் எடுத்தால் CQ10 எடுக்கலாமா? அது நான் செக் பண்ணி தான் சொல்லணும். நீங்கள் நாங்க செக் பண்ணலாம். நீங்க பார்மசிட்ட நீங்கள் CQ10 எடுக்க கேட்டீர்கள் என்றால் அவ சொல்லிடணும் அநேகமா இன்டராக்ஷன் இல்லைன்னு ஒரு நேச்சுரல் சப்ஸ்டன்ஸ் இந்த மசில் CQ10. அப்ப நீங்கள் ஒரு ஃபாரின் திங் ஒன்று எடுக்கிற ஒரு மருந்து எடுக்க தேவையில்லை. இது CQ10 is like taking a vitamin. It's just a protein. எல்லா உயிர்கலங்கள்லையும் மைட்டோகாண்ட்ரியாக்கள் உள்ள ஒரு புரதம். அப்ப இட்ஸ் நாட் a toxin. ஓகே. No side effect. ஓகே. என்னன்னா எங்கட டாக்டர் சொன்னவர் எடுக்க சொல்லி என்னன்னா கொஞ்சம் கிராம்பிங் அது கொஞ்சம் கூட இருக்கிறபடியா நீ அது கொஞ்சம் ஸ்லோலியா தான் ஒர்க் பண்ணும் எடுக்க சொன்னேன். ஆனா இதுல எல்லாம் ஸ்லோவா தான் ஒர்க் பண்ணும். இந்த கிராம்ப் உள்ளவைக்கு CQ10ம் மெக்னீசியமும் வெரி இம்பார்ட்டன்ட். மெக்னீசியம் எடுக்கிற நாங்கள் CQ10 வாங்கிட்டு வச்சு கொண்டிருக்கிறோம். ஒரு நாளைக்கு உங்கள்ட்ட கேட்க வேணும்னுட்டு அதை எடுக்காம கிடக்குது. எடுங்கோ ஒரு ஃபேமிலியா எடுக்கலாம். சாஞ்ச் ப்ளீஸ். அதோண்டு மற்றது இந்த ப்ரெஷர் இருக்கிறாக்களுக்கு டிராவல் பண்ணினா அந்த கால் கிராம்பிங் கூட வருமா? அது என்ன அந்த உங்களோட எலக்ட்ரோலைட் பொட்டாசியம் மெக்னீசியம் சேஞ்சஸ் டயட் வித்தியாசத்தால மாதிரி டீஹைட்ரேஷனால வரலாம். அப்ப டிராவல் பண்ணிக்க பிளட் ப்ரெஷர் உள்ளவ கட்டாயம் அந்த பிளட் ப்ரெஷர் மிஷினையும் கொண்டு போகணும். ஏன்னா டிராவல் பண்ணிக்க உங்களோட பிளட் ப்ரெஷர் மாறிக்கொண்டு போகும். நீங்கள் எங்க போறீங்கன்றதையும் பொறுத்தது. அப்போ எப்பொழுதும் அதை கரி பண்றது நல்ல பிளட் ப்ரெஷர் மீட்டரை. அப்ப வெள்ளனா வலிக்கிற முதல் நீங்கள் அதை பார்த்துட்டு மருந்து எடுக்கிறது நல்லா. ஓகே. அப்படி அதால இந்த கீழ் காலில் இந்த ஒரு கலர் சேஞ்ச் வருமா? பாதத்துக்கு மேல கலர் சேஞ்ச் அதுகள் வர்றது வரலாம். ஏன்னா என்ன மருந்து எடுக்கிறீர்கள் பொறுத்தது. இப்ப பீட்டா பிளாக்கர் எடுத்தீர்கள் அந்த காலண்ட சர்க்குலேஷனை பாதிக்கலாம். அப்ப டிராவல் பண்ணிக்க சர்க்குலேஷன் பாதிப்பு சாத்திய கூட அப்ப வரலாம். நீங்கள் என்ன மருந்து ரத்த அழுத்தத்தை பாவிக்கிறீர்கள் என்றதை பொறுத்தது. ஓகே. தேங்க்யூ வெரி மச். நன்றி. நாங்கள்